வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த தடவை வந்து நம்ம நோட்ஸு லேபிள்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன இதை மட்டும் பார்த்துட்டு ஒன் பை ஒன் போயிடலாம். ஸோ என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு நோடுன்னு உங்களுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க, என்ன சொல்கிறேன் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அந்த இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கலரில் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் சீரியல் நோடு. நம்ம இப்போ டுட்டோரியல் தான் நம்ம சொல்லித்தரோம். நம்ம இப்போது ஒரு பேசிக் நோடையே வச்சு பண்ணலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் 1 by 1 கிளாஸ் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் சீரியல் நோடு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இதோட ஷார்ட்கட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு Alt +S மறுபடியும் இப்போ வந்து இதில் செலக்டில் இருக்குது. ஓகேங்களா, அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதில் செலக்டில் இருக்குதுன்னு, ஆரஞ்சு கலரில் இருக்கும். Alt S. ஸோ நீங்கள் எத்தனை போடுறீங்களோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு Alt S வந்து வரும். ஸோ இது ஒன்று. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு Alt S ப்ளஸ் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து இதில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கே ஒரு நோடு தேவைப்படுது, இந்த இடத்துல சென்டரில். ஸோ அப்படி என்ன பண்ணுன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இதை முன்னாடிக்கிறத செலக்ட் பண்ணிட்டு Alt S கொடுத்தனா எனக்கு வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஒன்று ஆட் ஆயிடுச்சா, இதை நான் வந்து தூக்கி தனியாக வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடு நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நான் முன்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு இது மேலே நோடு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆடு நோடு. ஏன்னா அதுலேருந்து தானே ஆட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும். சீரியல் பிஃபோர் பேரலல் லேயர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இன்னொரு லிங்க் வரும், இதுலேருந்து இன்னொரு லிங்க் வரும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு சீரியல் நோடில் வச்சு சொல்கிறேன். ஏன்னா இதில் நான் லேயர்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அதுவும் உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால தான் வந்து இப்படி சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நான் இதுலேருந்து ஒரு Alt S சேர்த்துறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் அலைன்மெண்ட் பண்ணலாம். இப்படி வச்சுக்கலாம், அப்புறமேட்டுக்கு இப்படி வச்சுக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுலேருந்து இது வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், யாரும் சொல்லாததை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த லேபிளை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதில் எதுவுமே வந்து அப்ளை பண்ணலை. ஓகேங்களா, எதுவுமே வந்து நான் அப்ளை பண்ணவே இல்லை. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் மூணாம் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் மாத்திரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த கலர் கிரேடிங் கலர் வீல்ஸ்லாம் நான் அதுக்கு தனியாக டுட்டோரியல் இருக்குது. ஸோ இப்போ இப்போதைக்கு நான் கான்ட்ராஸ்ட் இதில் அதிகம் பண்ணுறேன், ஒன்றும் ஒரே பண்ண வேணாம். ஓகே, கான்ட்ராஸ்ட் அதிகம் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஒயிட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கிரைன் வந்து நான் கம்மி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, கிரைனை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன், இருட்டாயிருச்சு. ஓகேங்களா, அப்படி இல்லைனா நீங்கள் இதில் கூட மாற்றி வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக நான் இதில் பண்ணிடுறேன். க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு, இந்த ஐக்கானு இது வந்து ரவுண்டு போட்டிருக்கு. இந்த ரோலிங் வீல் ஐக்கானு இந்த இடத்துல இந்த மாதிரி ஐக்கான் இருக்குது. ஸோ நான் இதுலேயும் தான் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஐக்கான் தெரியும். ஏன்னா எஃபெக்ட்டு போட்டிருக்கேன், ப்ரைமரி RGB மிக்சர்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இதில் வந்து நான் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்து இங்கே போயிருக்கேன். இப்போ நான் கான்ட்ராஸ்ட் எனக்கு தேவையில்ல, நான் ஸ்ட்ரைட்டாக இதிலேருந்து இதெல்லாம் நான் பார்த்துக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். எப்படின்னா, இந்த நம்பர் போட்டுக்குது பார்த்தீங்களா, 01 02 இங்கே இருக்குது, 03 நம்ம மூணாவது க்ரியேட் பண்ணோம், 03 04. இந்த நம்பர்லாம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது. இப்போ 2னா இதுலேருந்து தான் இதுக்கு 3க்கு வரும், அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் இந்த ஃபோல்டரோட நேம், அவ்வளோதான். நம்ம எப்போ க்ரியேட் பண்ணுறோங்கிறதுனால அது சேவ் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். இப்போ நான் இந்த 3 கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், 03 கிளிக் பண்ணுறேன், இது ஆஃப் ஆயிடுச்சு. நேராக இதுலேருந்து இதுக்கு போயிடுச்சு. இதை நான் ஆன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சமாகிடுச்சு. ஏன்னா இதில் நான் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு தான் இதுக்கு போகுது, கான்ட்ராஸ்ட் கொடுத்தனால. இது ஆஃப் பண்ணிட்டனால நேராக இதுலேருந்து இதுக்கு போயிடுது. அப்போது நம்ம ஒரிஜினல் ஃபுட்டேஜ்லேருந்து நேராக நம்ம கலருக்கு போயிடுது. கான்ட்ராஸ்ட் ஆன் பண்ணால் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்து அதுக்கு போகுது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் இதுதான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நான் முன்ன சொன்னேன்ல, இப்போ இந்த இதுக்கு போய் நான் கொடுத்தனால எனக்கு இந்த ஐக்கான் இருக்குது. ஆனால் நான் இதுலேயே வந்து இதில் கேமா கொடுத்துருக்கேன், கான்ட்ராஸ்ட் கொடுத்தேன், அதனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு ஃபோர்த்துக்கு போயிட்டு ஆஃப் செட்டு தான் கொடுக்குறேன், ஆஃப் செட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இதே மாதிரி ஐக்கான் தான் இங்கேயும் இருக்குது. எனக்கு இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் தெரியாது. இப்போ நான் 4 தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எனக்கு இதில் கான்ட்ராஸ்ட் போட்டிருக்கேன், இதில் RGB போட்டிருக்கேன், இதில் வந்து ஆஃப் செட்டு போட்டிருக்கேன். ஆனால் ஒரு 40 ஒரு 100 இது இருக்கும்போது
உங்களால் போய் கண்டுபிடிக்க முடியாது. இதை கிளிக் பண்ணாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன தான் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த இதில் என்ன தான் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் லேயர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நோடு லேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது எதுவுமே காட்டாது, ஸ்க்ரீனில் எதுவுமே காட்டாது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணி பாருங்கள், டைப் ஆகுது. CONTRAST கான்ட்ராஸ்ட் என்டர் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டுங்கிறது மேலே டைப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணேன்னா எனக்கு வராது. அதே ரைட் கிளிக் பண்ணிட்டு நோடு லேபிள்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன்னா வரும் RGB. மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணேன்னா அதை நான் ரீநேம் பண்ணிக்கலாம். கேப்ஸில் கொடுத்துக்கிறேன், RGBன்னு கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகே அது உட்காந்துக்கிச்சு. அடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், நோடு லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஃப் செட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆஃப் செட்டுன்னு கொடுக்கலாம், இல்லைனா லூம் மிக்சர்னு கொடுக்கலாம். ஓகே, என்டர் அழுத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் எங்கே நான் நவுத்தி வச்சாலும் அந்த பேர் அது கூடயே போகும். எவ்வளோ கஜாமுஜான்னு நம்ம மாற்றி வச்சாலும், இதில் வந்து RGB இருக்கா, ஓகே இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கே RGB இருக்குது, எங்கே இருக்குது, இதோ இதில் போகணும், ஓகே இங்கே இருக்கா, ஓகே நான் இதை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணிடும். இதில் வந்து ஆஃப் செட்டா, ஓகே எங்கே போகணும், இங்கே இருக்குது ஆஃப் செட் இருக்குது, ஸோ நான் அதிகம் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்துடும். கான்ட்ராஸ்ட்டா, சரி கான்ட்ராஸ்ட் இங்கே இருக்குது, ஸோ நான் இதை வந்து அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எங்கே நவுத்தி வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த நேமோட இது வந்து பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ அடுத்து வந்து இதோட அட்வான்ஸ், இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வரிசையாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, ஃபோட்டோஷாப்பில் அதாவது இந்த லேயர் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது, அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன், இது வந்து கீழே லேயரு, இது மேலே லேயரு, இது அதுக்கு முன்னாடி லேயரு, இது அதுக்கு முன்னாடி லேயருன்ட்டு. பட் ஆனால் இது உங்களுக்கு புரியணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷாப் தான் நான் சொன்னேன், அதை வச்சே நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அது நெக்ஸ்ட்டு கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன். இந்த லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஏன் எம்டிங்கிறீங்க, இது எப்படி கீழே வச்சா இது மேலெல்லாம் தெரியுதுங்கிறீங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கும் சொல்லி கொடுக்கல. பட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுமேன்ட்டு அதை நான் வந்து ஃபோட்டோஷாப் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது இந்த நோடோட கான்செப்ட் என்ன, எப்படி இதெல்லாம் தெரியுது. ஏன்னா இது உங்களுக்கு புரியலன்ட்டு இந்த செஷனை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சதே கலரோட ஆப்ஷனுக்கு தான். ஸோ கலர் நீங்கள் இது பண்ணலைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, அது நார்மலான ஆஃப்டர் எஃபெக்ட்லேயே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோஷாப் அந்த இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.